வெல்கம் டு ஜிகே பார்ட் 2. இன்றைக்கி இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, அடுத்த கொஸ்டின்ஸ் கண்டினியூ, நம்ம லாஸ்ட் பார்த்த கொஸ்டினோட கண்டினியூஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, தைசான் அண்டார்டிக் ரிசர்ச் ஸ்டேஷன் வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ நாலு சாய்ஸுக்கு நாலு கொடுத்துருக்காங்க. எல்லாமே கேட்டாலே நம்மளுக்கு அந்த லாங்குவேஜே புரியல. தைசான் அப்படின்னாலே புரியல. தைசான் அப்படின்னு நான் கூகுளில் சர்ச் பண்ணும்போது எனக்கு சைனாவில் ஒரு இடத்த காட்டிச்சு. ஆனால் எனக்கு அந்த மீனிங் என்னால் அப்சர்வ் பண்ண முடியல. அதுலேருந்து நான் சைனான்னு ஆன்சர் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வேணால் அந்த இடத்த வந்து வேணால் பார்த்துக்கோங்க. இதாங்க தைசான் அண்டார்டிக் ரிசர்ச் ஸ்டேஷன். இதில் வந்து சைனா இது வந்து 4வது டைமு அந்த இடத்துல வச்சுருக்குறாங்க. ஃபஸ்ட்டு இல்லை, செகண்ட் இல்லை, 4th டைமு அங்கே வந்து அந்த ரிசர்ச் வச்சுருக்குறாங்க. ஓகே, அடுத்ததில் வந்து விச் அமாங் த ஃபாலோயிங் லத்தீன் அமெரிக்கன் கண்ட்ரி இஸ் நாட் எ மெம்பர் ஆஃப் மெர்கோசூர் அப்படிங்கிறது நம்ம சார்க்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அப்புறம் யுனைடெட் நேஷன், அதேமாதிரி இது ஒரு ஆர்கனைசேஷன். இதில் வந்து எந்த நாடு வந்து இல்லைன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மெர்கோசூரில் மொத்தம் 7 இது வந்து இருக்குது. இதில் வந்து சில்லி அப்படிங்கிறது மட்டும்தான் இல்லைங்க, மற்ற எல்லாமே இருக்குங்க. அர்ஜென்டினா, பராகுவே, உருகுவே, பிரேசில், அதேமாதிரி அண்ணம் இருக்குது. இதில் சைலி, அதாவது சில்லின்னு சொல்லலாம், சைலி அவங்க அந்த நாடு மட்டும்தாங்க இல்லை. ஓகே, அடுத்த கொஸ்டின் நம்ம போகலாமா? த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹஸ் டிசைட் டு செட் அப் எ நியூ மேஜர் போர்ட் அட் துகராஜபட்னம் விச் இஸ் லொக்கேட்டட் இன் இது நம்ம அடிச்சு விட்டுறலாம். இந்த பேரை கேட்டாலே நம்மளுக்கு வந்து தெலுங்கு பேர் மாதிரி இருக்குன்ட்டு டக்குன்னு நம்ம சொல்லிடலாம், ஆந்திர பிரதேஷ்னு. ஓகே, நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்ட் தாங்க, ஆந்திர பிரதேஷ் தாங்க ஆன்சரு. அதாவது நம்ம 2 இடத்துல டிசைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இப்போ ரீசெண்டாக போர்ட், அதாவது 2 இடத்துல துறைமுகம், நல்லா மேஜராக ஒரு நல்ல பெரிய துறைமுகம் வேணும்னு கவர்மெண்ட் 2 இடத்துல ஒன்று டிசைட் பண்ணாங்க. ஒன்று வெஸ்ட் பெங்கால், இன்னொன்று வந்து ஆந்திர பிரதேஷ். இங்கே இருக்கிறது வந்து ஆந்திர பிரதேஷ் குறிக்கிறது. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாமா? Which among the following chemicals is most suitable in food processing industry to be used to food preservatives? அப்படின்னா என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை, சாப்பாடு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. கெமிக்கல் என்ன அந்த காலத்தில் நம்ம வீட்டில் சாப்பாடு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, புளியை சேர்த்து வைப்பாங்க, புளி சாதம் வைப்பாங்க. 3 நாள் கூட கெட்டு போகாது. இப்போ அப்படின்னா வைக்க முடியாது, எல்லாத்துலேயும் புளி சேர்த்து அந்த டேஸ்ட்டே போயிடும். ஆனால் அந்த புளியோட சம்மந்தமானது தான் ஒரு இங்கே ஆன்சராக இருக்கும்னு நினைக்கிறேன். சம்திங் சோடியம் கார்பனேட்டு, எனக்கு தெரில. கெமிஸ்ட்ரி படித்தவங்க கண்டிப்பாக இது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் எனக்கு தெரில அப்படிங்கிறத நான் கூகுள் சர்ச் பண்ண போயிட்டேன். அதில் வந்து போட்டது என்னென்னா பென்சோயிக் ஆசிட்னாங்க அந்த ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா, நம்ம சாதாரண வரக்கூடிய எல்லா பொருளுமே வந்து கெட்டு போகாமல் இருக்கணும். அந்த காலம் இப்போ எல்லாமே ரெடிமேடாக வந்துருச்சு. நீங்கள் எது ஃபாரின் போயிட்டிங்கன்னா சிக்கன், மட்டன் கூட ரெடிமேடாக வந்துச்சுங்க. அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்னென்னா பென்சோயிக் ஆசிட் அதாங்க யூஸ் பண்ணுறாங்க. பென்சோயிக் ஆசிட்னா வேறு ஒன்றும் இல்லை, அது உப்பு மாதிரி தான் இருக்குது. கூகுளில் பார்த்தீங்கன்னா அது எப்படின்னா இதாங்க பென்சோயிக் ஆசிட், பார்த்துக்கோங்க. இதுதான் பென்சோயிக் ஆசிட், மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படம். நம்மளுக்கு வந்து இப்போ நீங்கள் படிக்கிற ஜிகே எல்லாமே இதுமாதிரி ஒரு சின்ன ஒரு படம் வச்சு ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா மறக்காதுங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பண்ணலாமா? துங்கபத்ரா மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட் இன்டர்ஸ்டேட் ப்ராஜெக்ட் பிட்வீன் விச் அமாங் த ஃபாலோயிங் ஸ்டேட்? துங்கபத்ராங்கிற ஒரு ப்ராஜெக்ட் வந்து எந்தெந்த ஸ்டேட்டுக்கு இடையில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இந்த பேர் வந்து நிறைய இடத்தோட லிங்க் ஆகுதுங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா இதுலேயுமே கர்நாடகா இருக்குது. அதனால் கண்டிப்பாக கர்நாடகா இருந்தே ஆகணும். கர்நாடகா பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்ஸு, மகாராஷ்டிரா எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது. என்ன சொல்லலாம், எனக்கு ஆந்திர பிரதேஷ் தான் நினைக்கிறேன். அப்போ சாய்ஸ் ஏ. ஓகே, மேபி நம்ம கடைசி இப்போ ஆன்சர் செக் பண்ணிக்கலாமா? ஓகே, அதாங்க ஆன்சர். கர்நாடகா அண்ட் ஆந்திர பிரதேஷ் தாங்க ஆன்சர். துங்கபத்ரா மறந்துடக்கூடாது, துங்கபத்ரா அப்படின்னாலே கர்நாடகா, ஆந்திரா, அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு இன்னொரு டைமு அந்த ரீகால் பண்ணிக்கலாமா? தைசியன் அண்டார்டிக் ரிசர்ச் எங்கே இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம்? சைனா. அடுத்தது ஓகே, மிச்சம் போலிங்க லத்தீன் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் நாட் ஏ மெம்பர் ஆஃப் மெர்கோசூர். என்னது? சைலி. நம்ம வந்து சில்லி சிக்கன் ஞாபகம் வச்சுக்கோங்க, சில்லி சிக்கன் மறக்காதுங்க. அடுத்த கொஸ்டின் என்னென்னா, துகர்பட்னம். இந்த பேரை வச்சு நம்ம சொல்லிடலாம், இது ஆந்திரான்னு. ஓகேவா?
இன்னொரு இடம் எங்கே சொன்னேன், 2 இடத்துலலாம் இந்த டிசைட் பண்ணியிருக்காங்கன்னு. மேஜர் போர்ட்டு 2 துறைமுகங்கள், ஒன்று இன்னொன்று வெஸ்ட் பெங்கால், மறக்காதீங்க. அது கொஸ்டினில் எல்லாம் மேபி கொஸ்டினில் கேட்டாலும் கேட்கலாம். அது எந்த இடம்னா சாகர்ங்கிற இடத்துலங்க. ஓகே, அடுத்த கொஸ்டினுக்கு வந்து என்னது, பென்சோயிக் ஆசிட். பென்சோயிக், நம்ம பென்ஸ்கார் ஞாபகம் வச்சுக்கோங்க. பென்ஸுக்காரு, ஆமாம் பென்ஸுக்காரு ஃபாரின்காரன் போவான், அவன் உடம்பு கெட்டே போகாது. அதே மாதிரி இந்த கெமிக்கல் பென்சோயிக் ஆசிட் போட்டிங்கன்னா சாப்பாடு கெட்டு போகாது. அவ்வளோதான். ஓகே, ஞாபகம் வச்சுக்கலாம். கடைசி துங்கபத்ரா, கர்நாடகா, ஆந்திரா. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்.